சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த 8 லீக் போட்டியில 2 வெற்றிகளை மட்டும் தான் பெற்றிருக்காங்க. இதனால சிஎஸ்கே உடைய அடுத்த போட்டிக்கான டிக்கெட்டை வாங்க ரசிகர்கள் மத்தியில ஆர்வம் குறைந்து விட்டதாக சொல்லப்படுது. இதனால சிஎஸ்கே உடைய மதிப்பு மெல்ல மெல்ல குறைந்து வருவதாக கருதப்படுது. இந்த சூழ்நிலையில தான் சிஎஸ்கே உடைய முதன்மை செயலாளர் காசி விஸ்வநாதன் அவர்கள் ஓடோடி வந்து ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அதுல சிஎஸ்கே இனி அதிரடி காட்டும், கம்பேக் கொடுக்கும், பிளே ஆஃப் செல்லும் அப்படின்னு நம்பிக்கை அளிக்கும் வகையில பேசியிருக்காரு. தற்போது சிஎஸ்கே படம் மோசமாக சொதப்பினாலுமே தோனி அப்படின்ற ஆளுமையை மையமாக வைத்துதான் அந்த அணி ஓடிக்கொண்டிருக்கு. தோனி மட்டும் ஓய்வு பெற்று விட்டால் சிஎஸ்கே போட்டியை பார்க்க ரசிகர்கள் அதிக பேர் வரமாட்டாங்க. இது எல்லாம் கருத்துல கொண்டு தோனியுடைய கேப்டன் பதவியை நீடிக்க முடிவு பண்ணியுள்ளதாக சொல்லப்படுது. சோ அது மட்டும் இல்லாம 19வது சீசன்ல தோனி அவர்கள் கேப்டனாக மட்டும் இல்லாம ஆலோசகராகவுமே செயல்பட உள்ளார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. தோனி அவர்கள் சரியாக ஆடவில்லை அப்படின்னாலுமே பரவாயில்லை, அவர் இருந்தாலே சிஎஸ்கே உடைய லாப பதிப்பை தக்க வைக்க முடியும் அப்படின்ற நோக்கத்துல தான் நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. கடந்த சீசன்ல ஆர்சிபி அணி முதல் 8 போட்டிகள்ல 2 வெற்றிகளை மட்டுமே பெற்று பிறகு அதிரடி கம்பேக் கொடுத்து தொடர்ந்து வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினாங்க. தற்போது அதே போல சிஎஸ்கே அதிரடி கம்பேக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்களுமே வேண்டுகோளுமே விடுக்கிறாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.